கோதமங்கலம் போகிறதுக்கு ஆலுவாலேருந்து பஸ் ஏற போகிறோம். பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். பஸ் ஸ்டாப் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம ஊரில் வந்து பஸ்ஸில் வந்து இங்கிலீஷ் தமிழில் எழுதிருக்கோம். வெறும் மலையாளத்தில் மட்டும்தான் எழுதிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிராக எங்கேன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் பஸ் ஸ்டாப் சூப்பராக இருக்குது. மெயின் புதுசு போல் ஆலுவாலேருந்து வெளியே வந்ததுமே ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பினா பஸ் ஸ்டாப்பு கேஆர்சிடி. சரி பஸ் இருக்குது, ஆனால் மலையாளத்தில் இருக்குது, படிக்க தெரியல. புதுசாக கட்டியிருப்பாங்க போல். நம்ம கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்க மாதிரி, கிளாம்பாக்கம் மாதிரி. அந்த கடையும் ஓப்பனில் இல்லை. பஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆலுவாலேருந்து கோதமங்கலம் இறங்கிட்டு ஐரிஷ் ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு ரெசிடென்சி, அங்கே தான் தங்க போகிறோம். என் ஃப்ரெண்டு இருக்கார், அந்த ரெசிடென்சிக்கு தான் நடந்து போய்ட்டுருக்கோம். வீட்டுப்பா எல்லா வீட்லேயும் செடி இருக்குப்பா. சென்னையிலேருந்து நைட்டு 8:55 ட்ரெயின் ஆலுவாக்கு. சென்ட்ரலேருந்து வேகமாக குடுன்னு ஓடி வந்து ஏறி 7:45 ஆலுவா வந்துடும் போட்டுருந்துச்சு. ஆனால் 8:15 தான் வந்துச்சு. ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. வந்ததும் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து கோதமங்கலம் பஸ் ஏறத்துக்கு பஸ் ஸ்டாப் கேஎஸ்ஆர்டிசி வந்து. நம்ம ஊரில் வந்து தமிழ் இங்கிலீஷ் இருக்கும், இங்கே ஒரு மலையாளம் மட்டும் தான் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி கேட்டு ஏறி அங்கே ஒரு 8:30 மணிக்கு ஏறினேன். ஒரு மணி நேரம் கோதமங்கலம் வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு ரூம் தங்கிறதுக்கு. வரவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எல்லா வீடுமே ட்ரெயின்லேயும் சரி பஸ்லேயும் சரி எல்லா வீட்லேயும் தோட்டம் இருந்துச்சு. நம்ம வீட்டிலலாம் வீடு இருக்கிறதே பிரச்சனை. நம்ம ஊரில் இங்கே தோட்டத்தோட வீடு இருக்குது. இங்கே ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணுறேன். ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னேன். என்னை பிக்கப் பண்ணால் பஸ் ஸ்டாப் போயிட்டாரு. ஆனால் பஸ்ஸில் ரூமுக்கிட்டே இறங்கிட்டதுனால இப்போ அவர் போய் திரும்பி வந்துட்டு போயிட்டு காட்டுறேன். இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ரூம். குளிச்சுட்டு வருஷங்களுக்கு சேஷம் படம் போனோம். இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் முட்டுவப்புழான்னு சொல்லி ஒரு அங்கே போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே தான் தேட்டர் இருந்துச்சு. படம் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இன்டர்வலே வரலன்னு பார்த்தா வருஷங்களுக்கு சேஷன் போகுது. சரி ஓகே படம் முடிஞ்சு போல் நினச்சி பார்த்தா இன்டர்வல். அதுக்கப்புறம் கூட இருந்த மலையாளிஸ் வேணாம் கிளம்பலான்ட்டு சொன்னோமே. ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு படத்தில் தான் வெளியே வந்திருக்கேன். ஸோ சேட் பார்க்கலாம். இப்போ ரூமுக்கு வந்தோம். போய் பிரியாணி சாப்பிட்டேன். வெறும் நல்லா குழைய விட்ட ஒயிட் ரைஸில் நடுவில் கொஞ்சம் கிரேவி வச்சு கொடுத்துட்டு பிரியாணின்னு சொல்லிட்டாங்க. அப்பளம் கொடுத்தாங்க. ஹாய், ஆலுவாக்கு வந்து கோத்தமங்கலமும் வந்துட்டோம். வந்துட்டு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். நேற்று நைட்டு ஒரு சர்ச்சில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கேரளா வெட்டிங் அட்டன். வெட்டிங் போக முடியல, ஏன்னா 10:30க்கு வெட்டிங்கு. ஆலுவாக்கு வந்தது 8:30. இங்கே ஹோட்டல் ரீச் ஆகுது கோத்தமங்கலுக்கே ஒரு 10:30 தாண்டிச்சு. அதனால் வெட்டிங் போகல. அவனே மாப்பிள்ளையே சொன்னான், நீ வெட்டிங்கில் வர வேணாம், உன்னால் வர முடியாது, ஏன்னா நீ வரதுக்கு லேட் ஆகும், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னா. அப்புறம் படத்துக்கு போனோம். வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓடி வந்தேன். இந்த படத்துக்கு தான் நான் ஓடி வந்தேன்னா, ஆக்சுவலாக நான் வரணும்னு இன்டென்ஷனாக வரல. நான் இங்கே மலையாளிஸ் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிருந்தோம். இங்கே வந்து மூவட்டுப்புழான்னு சொல்லி லக்ஷ்மி தேட்டர் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தேட்டர் இருந்துச்சு. போனால் கில்லி செம்ம ரெஸ்பான்ஸு. கில்லி ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்க அந்த தேட்டரில். பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்து நான் உள்ளே போகும்போதே கில்லியில் அந்த பாட்டு அப்படி போட்டு பாடி கேட்டுருந்துச்சு. உள்ள செம்ம சத்தம். அதுக்கப்புறம் நாங்கள் போனால் வருஷங்கள் ஸ்டேஷன் வந்து ரொம்ப கூட்டம், க்ரௌட் கம்மி தான். கப்புள்ஸ் ஓகே, சண்டே அதுவுமா காலியாக இருந்துச்சு. கப்புள்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஓகே, அவங்க ஏதோ ஃபன் பண்ண வந்திருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு படம் போயிட்டே இருக்கு. நான் டைம் பார்க்குறேன் 11:30 ஷோ. 12:30 கிட்ட ஆச்சு. நான் இன்டர்வல் வீட்டில் சரி ஓகே விடுவாங்க போல் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு ஸ்டோரியே முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது போல். வருஷங்களுக்கு சேஷம் வந்து ஓகே ஃபஸ்ட்டு இன்டர்வல்லாம் போடுவாங்க போல் மலையாளத்தில். ஏன்னா கேரளா தேட்டரில் நான் படம் பார்த்ததே இல்லை. ஓகே மலையாளத்தில் இன்டர்வல் இல்லாமல் தான் படம் போடுவாங்க போல் அப்படின்னு மலையாள ஃப்ரெண்ட்டை கேட்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ள அவனுமே ஷாக்கு, என்னடா இன்டர்வலே வரலன்ட்டு. வருஷங்களுக்கு சேஷம் இன்டர்வல் இருந்தது. இன்டர்வலா படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி படம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ரூம் கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டு அதான் வெள்ளை சோறில் கறியை வச்சு பிரியாணி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு பரோட்டா பீஃப் சாப்பிட்டு ஈவினிங் ஃப்ரெண்டோட தூங்கிட்டு ஃப்ரெண்டுக்கு போகணும். சர்ச்சில் தான் நடந்துச்சு. சர்ச்சில் இருக்க ஒரு ஹால், இந்து தான் சரி, ஒரு ஹாலில் நடந்துச்சு. அதுதான் ஃப்ரெண்டுக்கு ஷாப் பண்ணுறியா ஒரு கடைக்கு போயிருந்தோம்.
இங்கே இருக்க எந்த கடையிலையுமே சரி, நான் போன கடைகள் சொல்கிறேன், நான் போன கடை, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த வெட்டிங் நடந்த அந்த ஹாலாக இருக்கணும், இனிமேல் ஏசி இல்லை, ஃபேன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று இது சொல்லியாகணும், சென்னையில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பேசுவாங்க, என்னன்னா மரம் இல்லை, மரம் இருந்திருந்தால் வந்து நமக்கு காற்று இருந்திருக்கும், மரத்தெல்லாம் வெட்டிட்டு இப்போ குளோபல் வார்மிங் பண்ணுறீங்க, ஹீட் இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. கேரளாவில் நான் இருந்த இடத்துல பயங்கரமான மரங்கள், மரத்துக்கு நடுவில் தான் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஹால்மே மரத்துக்குலாம் நடுவில் ஒரு காடு மாதிரி தான் இருக்கும், மரம் அசையவே இல்லைங்க. எனக்கு அப்படியே அந்த ஹால்குள்ளே இருந்ததை விட மரத்துக்கிட்ட வந்தப்போ தான் பயங்கரமாக வேர்த்து ஊற்றுச்சு. மரம் இருந்தாலும் காற்று இருந்தால் தான் கடல்லேருந்து வரணும் போல காற்று, ஏன்னா எதனால் காற்று இல்லைன்னு தரல, ஆனால் செம்ம வேர்வை. ஆனால் மரம்லாம் இருந்துச்சு, அப்போ தெரிஞ்சு ஓகே மரம் இருந்தால் கூட காற்று வரலன்னா அது வேறு போல், அது வேறு ஏதாவது ரீசன் இருக்கும், அதுக்கு நம்ம படிச்சிருக்கணும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் அங்கே வெட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, டிஜே கல்ச்சர் இருக்குல்ல, அது டிஜே கல்ச்சர் நான் இருக்கிறவங்கள அது நல்ல ஜாலி தான். ஆனால் ஒரு பாட்டு கச்சேரிலாம் படத்தில் நடக்கும்ல, அது செம்மையாக இருக்கும். எனக்கு நான் படங்கள் நிறையா பார்த்துருக்கேன், மலையாள படங்களில் டிஜே இருக்காது பெருசாக, பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி இங்கேயுமே பாட தான் செஞ்சாங்க, பாடி தமிழ் பாட்டு மட்டும், அதாவது மலையாள பாட்டு மட்டும் பாடல, தமிழ் பாட்டில் அப்படி போட்டு பாடினாங்க. கொக்கர கொக்கோ, ஹாரி ஜெயராஜ் பாட்டு பாடு, ரெமோ காதல் யானை வருகிற ரெமோ, அதுக்கப்புறம் ரஹ்மான் சாரோட முக்காபுலா, அதுக்கப்புறம் ஹிந்தியில் ரெண்டு மூணு பாட்டு பண்ணாங்க. நாக்கு முக்காலுக்கெலாம் பயங்கரமாக வைப் பண்ணாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடினாங்க, அது ஒரு காலேஜ் ஸ்கூல் செம்மையாக பண்ணுவான். அவன் வந்து அவனோட பங்குக்கு ஸ்டேஜில் பாட்டு பண்ணான், பொண்ணுக்காக ஒரு லவ் சாங் பண்ணான், 2 சாங் பண்ணான். அந்த பொண்ணு அவனுக்காக அவங்க கசின்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணி டான்ஸ் ஆனாங்க. டான்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு, ஹிந்தி பாட்டெலாம் வச்சுட்டு, அதாவது ஃபியூஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே செம்மையாக டான்ஸ் ஆடுது, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகே, இது இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக நான் பார்த்ததில்லை பெருசாக சென்னை வெட்டிங்க. அதுக்கப்புறம் 5 o'clock ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக சென்னையில் வந்து 7 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இடியாப்பம் ஒயிட் கலரில் அதை என்னது புலாவ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கறி, இதுதான் டிஷ்ஷு. வெளியே வந்து ஜூஸ் வச்சுட்டே இருந்தாங்க, ஜூஸ் போயிட்டே இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படின்னா ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஜூஸ் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே அந்த ஜூஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து ஐஸ்கிரீமு, பஜ்ஜி, போண்டா, கடலை, அதெல்லாமே தனியாக போயிட்டுருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன், செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நைட்டு அப்படியே ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து தூங்கிட்டு 5 o'clock போகலாம் அப்படின்னு பிளானு. மலையாளிஸ் 2 பேரும் கொச்சி, அவங்க 2 பேரும் காலையில் 5:30 கிளம்பிட்டாங்க. நான் வந்து ஃப்ரெண்டு இங்கே வரேன்னு சொன்னாருன்னு வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ மதுரை போனோம், மணி ஆல்மோஸ்ட் 9 ஆக போகிறேன். நான் 5 o'clock எப்படி ரீச் ஆக போகிறேன்னு தெரியல. இங்கேருந்து 6 hours ட்ராவலு. ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒன்றும் வரல, அவர் வந்தனே போவேன். சூப்பராக இருக்குங்க மலையாளம், லவ். அது மாதிரி இங்கே வந்து எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் போயிட்டுருக்கு. யூடிஎஃப், எல்டிஎஃப், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அண்ட் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், காங்கிரஸ். நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. பெருசாக ஒயின் ஷாப் நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஓப்பனாக எங்கேயும் பார்க்கல. நான் குடிக்க மாட்டேன், நம்பினீங்கன்னா நம்பலானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒயின் ஷாப் பெருசாக இல்லை. அப்புறம் நான் கேட்டேன் ஃப்ரெண்ட், எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ குடிக்கிறவங்களுக்கு தெரியும் வந்து இன்னும், அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்களுக்கு வேணும்னா போவோம். ஜியோ பெட்ரோல் பங்க் பார்த்தேங்க கேரளாவில், அது நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஆனால் 105 ரூபா பெட்ரோல். என்னடா போய் தொடர்ந்து இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன், டைம் ஆச்சு. இங்கேருந்து மதுரை போய் ஆகணும். என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு மதுரை போயிட்டு அப்படியே போகிறேன், எப்படி போகிறேன் அப்படின்னு.
கட்டப்பனை வந்தால் குமுளிக்கு சீக்கிரமாக போகலான்னு வந்தோம். குமுளி பஸ் எதுன்னே தெரில, எல்லாமே மலையாளத்தில் எழுதிருக்கு. ஃபஸ்ட் ஐட்டக்கெல்லாம் அங்கே போய் பாரு இருக்கும் அப்படின்றாரு. இப்போ குமுளி பஸ்ஸை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே கிழிஞ்சிடும். எதுனே தெரில, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில, எல்லாம் மலையாளத்தில் பேசுகிறாங்க. கேட்டு பார்ப்போம். இது பஸ்ஸு கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலே. கட்டப்பனா குமுளி வந்துட்டோம். இப்போ வந்து குமுளியிலேருந்து தமிழ்நாடு போகணும். கட்டப்பனாலேருந்து 50 ரூபா டிக்கெட்டு. இங்கே குமுளி வரத்துக்கு கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. இல்லை, வேகமாக வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து சென்னை பஸ், சென்னை இல்லை மதுரை போகணும். பார்த்துட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு கேரளா.